செழிப்பையும் பார்க்கிற பொழுது அளவில்லாத மகிழ்ச்சி உண்டாகிறது. ஆகா, எத்தனை அருமையான இயற்கை எழில், இத்தனை சிறப்பு இருப்பதால் தான் தத்துவ பாடலாக இருந்தாலும் கூட என்று கொண்டு குலத்தின் உணர்ச்சியும் நீண்ட பல வெற்றியும் செழிப்பையும் பார்க்கின்ற பொழுது அளவில்லாத மகிழ்ச்சி உண்டாகிறது. ஆகா, அற்புதமான இடம். இவர்விட பெருமையான இடத்தை பார்க்கின்ற பொழுது என்ன அழகாக இருக்கின்றது. இருந்தாலும் இவர்விட இடத்தை எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடங்களுக்கு சென்று வந்தாலும் கூட ஆக இவர்விட இடத்தை பார்க்கின்ற பொழுது புதுமையான ஒரு இனிமையான ஒரு இடமாக இருக்கின்றது. ஆக உலகத்தையே சுற்றி வந்தாலும் அற்புதமான இவருடைய இடத்தை பார்க்கின்ற பொழுது உலகம் இறந்தது எனக்காக, தன்மையிலே உலகத்தையே சுற்றி வந்தாலும் கூட பெருமையான இப்படி இடத்தை பார்க்கிற அழகான இடம். இப்படி இடத்தை பார்த்தால் வெண்ணிலா உடைகிற மரங்களும் அன்னைக்கவர் வண்ணவன மலர்களும் சோயின ஒளிக்க அறிவியலின் ஓசையும் சொருதப்பட்ட வண்டினங்களின் நாதமும் பழுத்த மலம் மீது பறந்து விரைந்து ஓடி பாயும் பசுகளையும் படர்ந்த வெளியில் மனிதனுக்கு ஒளித்தொழியும் எண்ணற்ற ராகங்கள் எந்தனுக்கு தெரியும் என்று கண்ணை கவரும் கோயிலின் ஓசைகளாக பார்க்கின்ற பொழுது மிக அற்புதமாக இருந்துட்டாலும் கூட இப்படி இடத்திலே மலைகளையும் நதிகளையும் பார்க்கின்ற பொழுது இருந்துட்டாலும் கூட அதிலும் அந்த மலைகளிலே அதிலும் அந்த எப்பேற்பட்ட மலை மலையை பார்க்கின்ற பொழுது என்ன இருக்கிறது. குற்றால மலையிலே குதித்து வந்த தமிழிலே குற்றால மலையிலே குளித்து வந்த தமிழிலே நீரா
நாம் பார்க்கின்ற பொழுது இருந்துட்டாலும் கூட இத்தனை சிறப்பும் செழிப்பும் நிறைந்த இந்த நந்தவனத்தை பார்க்கின்ற பொழுது ஆக நாரதர் ஒரு இடம் எந்த இடமாகத்தான் இருக்க வேண்டும் அப்படி என்றால் ஏதேனும் சப்தம் தென்படுமா என்பதை உற்ற கவனித்து பார்க்கலாம். சத்தம் ஆலோலம் சோ என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு கானம் இணைய நினைத்து ஆலோலம் சோ ஆலோலம் சோ அடிய நிசபாடி கொண்டிருக்கின்றாள். குரலுக்கு சொந்தக்கார பெண் வள்ளியாத்தான் இருக்க வேண்டும். வள்ளி என்று சொல்லக்கூடிய மாதரசி வந்ததினால் இந்த இடத்தில் சிறப்பா அல்லது இடத்தினால் வள்ளிக்கு சிறப்பா அடி என்பதை பார்க்கின்ற பொழுது நீ வருகையை பார்த்தால் எப்பேற்பட்ட வருகை அடி என்பது தேர் வந்தது போல் இருந்தது நீ வந்த போது ஓதை வந்தது போல் இருந்தது நான் கண்ட போது கண்ணுக்கென்ன கொண்டாட்டம் கொண்டிருக்கின்றார். குரலை பார்க்கின்ற பொழுது இனிமையான குரல், அருமையான குரல். ஆகிய பேர்பட்ட குரலை பார்த்தால் சரீரமே இவ்வளவு அழகாக இருக்கிறது என்றால் இப்படி சரீரம் எந்த அளவிற்கு அழகா இருக்க வேண்டும் என்றால் சரீரம் சரியா இருக்கணும்னா முதல்ல சரீரம் சரியா இருக்கணும். ஏன்னா அழகான அற்புதமான ஒரு குரல் இருந்தாலும் கூட
உடனே போகணும், உடனே பார்க்கணும், உடனே திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசை. அதனால சீக்கிரமா போய் கல்யாணம் பண்ணணும் ஒரே ஆசை. கல்யாண ஆசை வந்த காரணத்தை சொல்லவா, கல்யாண ஆசை வந்த காரணத்தை சொல்லவா, முத்தம் சிந்த வேணும் காரணத்தை சொல்லவா, புது பழக்கம் பாருங்கள், அச்சம் கொஞ்சம் இருக்கு. காரணத்தை சொல்லவா, தொட்டு பார்க்கவா, எந்த ஊருக்கு போனாலும் பின்னாடியே நானும் தொடர்ந்து போகவா, இல்லந்தேடி கழிவு போனாலும் விட மாட்டோம். சொல்ல வேண்டும் ஜோடி ஆசை வந்த காரணத்தை சொல்லவா, ஒரு மானி தேடி செல்வது போல் செல்ல வேண்டும் என்ற காரணத்தினாலே என்னையா போகுது? எனக்கு சொந்தமானது. சொந்தமானது என்னது? என்னது? அதுதான் என்னதுன்னு கேக்குறேன். என்னதுயா? அது தெரியலையா? அது என்னதுன்னு கேக்குறேன். என்னதுன்றல அது தெரியுது. ஒன்னதுன்னு தெரியுதா? அது என்னதுன்னு கேக்குறேன். ஒன்னது கிடையாது. என்னது? அது தெரியுது. அது என்னது? ஒன்னது ஒன்னதுன்றியா? நான் என்னதுன்ற அப்புறம் ஒன்னதுன்றா? ஒரபாரி போடா பல்லி. நான் கேக்குறது புரியலையா? நான் சொல்றது புரியுதா? நீ வர்றால பூரா வம்புக்கு தான் வர்றிய. அது என்னதுன்னு கேக்குறேன். ஒன்னது கிடையாது. என்னது? அது ஒன்னது தெரியுதா? ஆமையா. என்னதுன்னு என்னது இல்ல என்னது?
வீட்டுல பேக்கு தூக்குன நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். திரும்புங்களே. இப்ப போதும் வந்தீங்களா? அவங்க வந்தீங்களா? அவங்க இங்க இருந்தா வந்தானா? அவங்க வந்தானா? வந்தீங்களா? அவங்க போச்சுலங்க. போச்சா? அவங்க அது என்னதுன்னு அதுதான் என்னதுன்னு எனக்கு சொந்தமானது, எனக்கு சொந்தமானது, மானது மானது எனக்கு சொந்தமானது மானது. அப்படியா? ஆமா ஆமா ஆமா. எதுக்குள்ள போயிருக்குமானு பார்த்தனா விரட்டனா விரட்டணும் மாடு வேகமா வந்துச்சா வேகமா வந்து விரட்டனா விரட்டணும். 2 மலை இருக்கா, 2 மலை கிடையில அப்படியே ஓடி அப்படிதானே ஓடிச்சு. ஆமா உள்ள போச்சு. உள்ள போச்சு. ஆதாரமா சொல்றீங்க? உறுதியா சொல்றேன். நான் என்ன பாருங்களேன், நானும் உறுதியா சொல்றேன். மாடு வரல. மாடு வந்திருக்கு. வரல வரல. நீங்க எப்படி சொல்லுவீங்க? வந்துச்சு. நீங்க எப்படி கண்ணால பார்த்தேன் நானு. கண்ணால நான் பார்க்கலையே. நீங்க பார்க்கறத நான் பார்த்தா பார்க்க சொல்ல முடியுமா? நீங்க மான உள்ள விட்டு நான் ஒத்துக்கிற முடியுமா? ஏயா அதாவது வந்து வராத வந்து சொல்ற அவசியம் இல்லையா இருக்கு? ஐயா இருக்கிறத வச்சுக்கிட்டு நாங்க இல்லைன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு அவசியம் நீங்க தேவையில்லாம பேசிக்கிட்டீங்க. நீங்க வம்புலுக்கிறோம்னு வந்திருக்கீங்க. நீங்க வீம்பா பேசுனீங்கன்னா பெரிய வீம்புக்காரி நான் போல. இரியா இல்லையா விடியா பேச்ச விடியா. நான் சொல்றத கேளுங்க. நான் சொல்றத கேளியா முதல்ல. இல்லைன்னா அதோட விடியா பேச்ச விடியா. அம்மா சொன்னா சரியா போச்சு. என்ன சொன்னாங்க உங்க அம்மா? நான் வீட்டை விட்டு போற பொழுது அவங்க சொன்னாங்க, டேய் மகனே நீ வேட்டைக்கு போற, நீ வேட்டைக்கு போற கொஞ்சம் கவனமா போயிட்டு வாடானாங்க. ஏமா அப்படின்னு கேட்டேன். ஒண்ணுமில்லடா நீ வேட்டைக்கு போற பொழுது அப்படின்னு கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன். ஒரு கனவு. என்னமா கனவுன்னு கேட்டேன். நல்ல கனவு வேண்டா 4 பேர்ட்ட சொல்லலாம். நான் கண்டதோ கெட்ட கனவு. சும்மா சொல்லுமா நீ வேட்டைக்கு போற மாதிரியும் வேட்டைக்கு போற இடத்துல ஒரு அரக்கு இருக்கேன் உன்னை வெளிமறிச்சுக்கிட்டு ரொம்ப வீம்பா பேசுறது மாதிரியும். அரக்கு இருக்க தலையில கட்டெல்லாம் கட்டியிருப்பேன், பனியன் போட்டிருப்பேன், பாசியெல்லாம் போட்டிருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு அரக்கு இருக்க வீம்பா பேசுவியான். நீ பொறுமையா இருப்ப. நீ பொறுமை இழக்கிறக்க பேசினால முடிவாக கையில வச்சிருக்க அம்பு, இந்த அம்பால அந்த நுனி இருக்கு பாத்தியா, இந்த நுனிய வச்சே வாயிலே குத்துரு மாதிரி கனவுண்டேன். பாய்த்து போயிட்டு வாடான்னு சொன்னாங்க. ஐயா அடையாளம் சரியா இருக்கு. தேவையா? எதுக்கு? அடுத்த பொருளுக்கு நாங்க ஆசைப்படுறது கிடையாது. பொருள் உங்களுடைய பாருங்க. வாழ்க்கையில மனிதன் வந்து ஆசைப்படலாமுங்க, பேராசைப்படக்கூடாது. சரி. ஏன்னா ஆசைக்கும் பேராசைக்கும் வித்தியாசம் இருக்கு. என்னன்னு கேளுங்களேன். எப்படி? இப்ப ஆசைக்கும் பேராசைக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம வயல் இருக்கு. சரி. நம்ம வயல்ல நடவு நட்டுருக்கோம். ஏக்கருக்கு 30 மூடை வருது. சரி. அடுத்த வருஷம் 40 மூடை வர்ற அளவுக்கு இதுல உரம் போடணும், சாணி போடணும், நம்ம வயல்ல விளைய வைக்கணும் அப்படின்னா சரி இது ஆசை. இந்த பக்கத்துல உள்ள வயல பூரா நம்ம எப்படினாலும் ஜெயக்கணும் அடிச்சு பிடிச்சு வாங்கணும், இத பூரா நம்ம அனுபவிக்கணும்னா சரி அது பேராசை. ஆசை என்பது வேற, சரி பேராசை என்பது வேற. அதனால ஆசைப்பட்டு தேடி வந்திருக்கீங்க அப்படிங்களா? வாங்க உங்களுடைய பொருள் இடம் எனக்கு காவல் நான் கேக்குறேன். வேட்டைக்கு எந்த வரீங்க? உள்ள மாடு போச்சுன்னு சொல்லி உள்ள போன மாடு ஆண்மானா பெண்மானா? பெண்மான். பெண்மானு எதை வச்சு சொல்றீங்க? பெண்மான்னு எதை வச்சு சொல்றீங்க? அடையாளத்தை சொல்லுங்க பாப்போம். ரொம்ப சந்தோஷம். அடையாளம் கேட்டாரு. அதனால ஆணினுடைய அடையாளம் என்ன என்று கேட்ட காரணத்தினாலே நீ அடையாளம் கேட்டியா? நீ அடையாளம் கேட்டியா? நீ அந்த அடையாளம் கேட்டில மாடுக்குள்ள அடையாளம் கேட்டில நான் அடையாளம் சொல்லுவேன். ஐயோ மாடுக்குள்ள அடையாளம் என் தங்கச்சி கேட்க. அப்புறம் அப்ப நீ ஏன் கேட்ட? சொல்லுங்கயா ஆனா பெண்ணானுங்கிற அடையாளம். பெண்மான் அப்படின்னு எதை வச்சு பாத்தீங்கன்னா மேல வச்சிருந்தல எட்டி பிடிக்கிற தூரம் கிட்ட போகையில தெரியாதா யாரு ஆண்மானா பெண்மானான்னு. நாட்டுல பார்க்காம சில விஷயத்தை சொல்லலாம். எப்படி? வேற ஒண்ணு ஒரு ஆட்டுக்குட்டி வச்சு பேசுவோம். ஒரு ஆட்டுக்குட்டி இந்த இடத்துல நீர் விட்டுட்டு போயிரட்டும். நீர்னா மூத்தலாம் விட்டுட்டு போயிரட்டும். சரி அந்த நீரை வச்சு எனக்குள்ள நீர் விட்டது கிடாவா பெட்டையான்னு கண்டுபிடிச்சுக்கலாம். எப்படி? எப்படின்னு ஒரு இடத்துலயே நீர் விட்டு இருந்துச்சுன்னா சரி அது பெட்டையாடு. கொஞ்சம் அப்படியே நடந்துகிட்டே நீர் விட்டுருச்சுன்னு இது கிடா. இதவே பார்த்து சொன்ன கிட்ட வந்து எனக்கு ஆண்மானா பெண்மானம் தெரியாதா? அப்படியா? ஆமையா. சரி பெட்டை மான். ஆமா. குட்டி போட்டாதா குட்டி போடாதா? குட்டி போடாத புருவத்தரமான மான். அதை எப்படி பாத்தீங்க? ஐயா குட்டி போட்டுச்சு நான் விரட்டுற பொழுது குட்டிக்கு ஏதாவது ஆபத்தான திரும்பி திரும்பி பாத்துருக்கோம். அப்படியெல்லாம் பார்க்க ஒரே கத்து ஓடிச்சு. அது மட்டுமல்ல கிட்ட வந்து இல்லையா இந்த அடி பவுர பார்த்த இல்லையா குட்டி போட்டுச்சுன்னா கொஞ்சம் கோடு கோடா இருக்கும். ஆனா அதுக்கு அப்படியே உங்க வயிறு மாறி சும்மா தல தல தலன்னு அப்படியே மொழு 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 அப்படி இருந்துச்சியா? என்ன சரியாக்கி போல இருக்கு அங்க நில்லியா? சரியா? அப்படியா? கொம்பு உள்ள மானா கொம்பு உள்ள மான்ல எந்த மாடு கொம்பு இருக்கும்? ஆண் மானுக்கு கொம்பு இருக்கும். நான் பார்த்தது பெண்மான் கொம்பு இருக்கு. கொம்பு இல்ல. கொம்பு இருக்கியா? குத்துனா ரத்தம் வருமா?
கொம்ப வச்சு இப்படி குத்துனா ரத்தம் வரும்ல. ஆண்மான் குத்துனா ரத்தம் வரும். ஆனா ஏமானு குத்துனா ரத்தம்லாம் வரும். ஏன் கொம்பு ரெண்டே பிடிங்கி விட்டாங்க? அப்படி இல்ல, இன்னொரு தடவை குத்தாரா, இன்னொரு தடவை குத்தாரா அப்படின்னு. அப்படியா? ஆமா. சரி சரி. புள்ளி உள்ள மானா புள்ளி இல்லாத? அது மானுடைய பேர்ல புள்ளி இருக்கு. இருக்கா? ஆமா. சரி சரி. உங்க பேரு? என்னுடைய பேரா? கந்தவேடம். அப்பா பேரு? சடையன். அம்மா பேரு? கந்தபாலன். கந்தபாலங்க. அம்மா பேரு? அம்மா பேரு சடச்சி. அட நோக்காலவலி. டேய் ஏய் என்னையா பாரியா, என்னையா பாரியா, முகத்த பாரியா. அந்த அப்பா வரதான பிள்ளை பண்றாங்க. என்னையா எங்க ஆத்தாவுக்கு தான் பேர், எங்க ஆத்தாவுக்கு தான் பேர் இருக்கு வெக்காளி அப்படின்னு. நீ என்ன வெக்காளின்றா? என்ன யாரு தெரியல, முகத்த பாரியா. யாரியா நீ? உன்னை பார்த்ததே முன்ன பின்ன. நீ யாரியா நீ? முன்ன பின்ன பின்னாடி கேப்பற அங்க இல்லையா? நீ யாரு அப்படி எவ்வளவு பேசுறியே? நீ யாரு? நோய்தமே வீரத்தமே. ஐத்தமக. ஐத்தமக அப்படின்னா உங்க அப்பா நம்பி. ஆமா. ஏ நம்பி நான் கப்பந்தே அப்படினா நோத்தா. ஏய் இல்லையா உங்க ஆத்தா? ஏய் காலையில நோத்தா. ஏய் இல்லையா உங்க ஆத்தா? எங்க அத்தை நங்கமோகினி. எங்க ஆத்தானே. ஏய் ஏழு பேர்ல வீரத்தேவே. நான்தே. ஏ மாப்ள மச்சான். சின்ன பிள்ளையில இருந்து உனக்கு இந்த பழக்கம் போகவே இல்லையா? என்ன மச்சான்? சரி மாப்ள, என்ன மாப்ள அப்படி அடையாளம் காட்டிட்டீங்க? நானியா மச்சான் சின்ன பிள்ளையில கீழ இறங்கிய கம்மாயில மொட்டை குட்டியோட குளிக்கிறது. எப்பவுமே அப்படிதானே குளிப்பான். இங்க வாங்க. என்ன மாப்ள? சின்ன பிள்ளையில டவுசர் ஓடுற நம்ம என்னைக்கு பண்ண மாட்டோம் இல்லையா? கம்மாயில சும்மாதான் குளிக்கிறது. ஆமா, அதுல ஒரு சுகமியா. ஆமா ஆமா. இப்ப போட்டுக்கியா? எப்ப பார்த்தாலும் பார்ப்ப போட்டுக்கியா? இல்லையா போட்டுக்கியா போடு. என்ன மாப்ள? ஏன் மச்சான் மாப்ள? ஆத்தாடி ரொம்ப மோசம்யா. என்னையா? அம்மா கரையில நின்னுக்கிட்டு ஆனா அவனெல்லாம் எழுதுவேன். ஒண்ணுக்கு அடிச்சு. ஆமா எழுதி ஆடுவான். ஏ என்னையா? நெசமாவே மான தெரியாது. நீ யாரும் போய் யாரும் மான தெரியுவாளையா? அப்புறம் சும்மா சொன்னியா? தேடி வந்தது இதுக்குள்ளயா ஓடி இருக்கு? இல்லையா? தேடி வந்தது உன் தங்கச்சித்தே, உன் தங்கச்சித்தே, உன் தங்கச்சித்தே. இல்லையா பொம்பளை தட்ட மாதிரி என்ன தெரியுது? இல்ல மாப்ள, உன் தங்கச்சியத்தை தேடி வந்தோம்னு சொல்றேன். அப்படியா? ஆமையா? என்னையா? இப்ப என் தங்கச்சி தேடி வந்தேன்னு உண்மையை சொல்லிட்டீங்க. சரிங்களா? ஆமா. மலை ஏறி போனாலும் மாமன் வச்சுன்னு உதவி வேணும். சரிங்களா? ஆமா ஆமா. நீங்க என்ன செய்றீங்க? சரிங்க. மான துரத்தி போற மாதிரி போங்க. சரிங்க. என்கிட்ட எப்படி போய் சொல்லணும் அதே மாதிரி அங்க பூரா சொல்லணும். அப்படியா? ஏன்னா அதுல ஒரு எச்சரிக்கை. சரிங்க. ஏன் முண்டாட்டி உங்க முண்டாட்டி உள்ள காவல் காக்குற. ஒரே ஒரு விஷயம். என்ன? உங்க தங்கச்சி ஏன் முண்டாட்டி. ஆமா. நியாயமான விஷயம். இன்னொன்னு உங்க முண்டாட்டின்றீங்களே. அது உங்க தங்கச்சி. அப்படியா? ஓ அந்த பிள்ளை உங்களுக்கு என்ன வேணும்? பொண்டாட்டி. உனக்கு பொண்டாட்டினா எனக்கு என்ன வேணும்? தங்கச்சியா? தங்கச்சி வேணுமாயா? பொண்டாட்டி அப்புறம் என்ன வேணும்? அப்பா உள்ள ரெண்டு பேர் இருக்காங்க. ரெண்டு பேர் இருக்காங்க. ஒரு விஷயம் தெரியுமா? என்ன மச்சான்? இந்த நாடகத்திலே கொடுத்து வச்சவங்க நம்ம ரெண்டு பேரும் தானே. எப்படி? உனக்கு ஒரு ஆளு, எனக்கு ஒரு ஆளு. ஆமா. பாவம். 10 மணிக்கு உட்கார்ந்தாரு. இவங்க கூட பரவாயில்ல. நான் கேக்குறேன். இல்லங்க. உங்களுக்கு உங்க ஆத்தா நகை மோதியை கூட்டு வந்தாருல. இவங்களாவது வர்றவங்க வெளியில வர்றவங்களையாவது பாக்குறாங்க. சரி. ஒரு ஆளு உள்ள கட்டியடி கோவிந்தே. ஆமா. உள்ள உட்கார்ந்துறாரு. ஆமா. அவர் வெறும் கையடியா எடுத்துக்கிட்டு கிடக்க வேண்டியது. இன்னொரு விஷயம்ங்க. நம்ம உள்ள உட்கார்றோம்ல. எனக்கு நேரா யாருங்க உட்கார்றது? உங்களுக்கு நேர அப்படியே வள்ளி. உங்களுக்கு நேரா யாருங்க உட்கார்றது? டான்ஸ். இன்னொருத்தர் அவர் என்னங்க? அத கையடி கோவிந்தே. அவர் அடியா சரியா சரியா. அதனால ரெண்டு பேரும் ஏன் முன்னாடி உங்க முன்னாடி ரெண்டு பேரும் உள்ள இருக்காங்க. உள்ள இருக்காங்க. நான் போறது மாதிரி போறேன். இருந்தாலும் வள்ளி யாருன்னு எனக்கு தெரியும். சரி. சின்ன பிள்ளையே பாத்துருக்கீங்க. அடையாளம் சரியா கண்டுபிடிச்சு போறேன். மூக்கு மொழியில சின்ன பிள்ளையில வார்த்தை மச்சு அப்படியே ஞாபகம் இருக்கு. சரிங்களா? போகலைன்னு வருத்தப்படுறேன். உனக்கு என்னடா போகுதுன்னு வருத்தப்படுறேன். என்னடா போகுது? எங்கடா ஒருத்தரீங்கடா? அது சரி. என்ன ஐயா யாராவது இருக்கதா சொன்னா ஒருத்தருமே காணாமே. அடி விடிய போகுது.
தூக்கிடுவேன். பிரபலக்கப்படி ஆடி பாடி வரவேற்பது சூப்பர் ராணி. உங்களுடைய பிரபலக்கமாக இருந்தாலும் கூட இந்த பிள்ளைய பார்க்கிற பொழுது எப்படி ஒவ்வொரு ஆளா குடிச்சு வந்து எப்படி காசு எப்படி இருக்கு இருக்கு எப்படி இருக்கு ஒரு அளவு முக்கியம் எப்படி இருக்கான்னு எடுத்துக்காட்டு சொல்லுங்க. அத்தியோடைய ஒழுக்கமா ஓடி வட்டப்பட்டு காரி வலது கொண்ட காரி அடிவட்டப்பட்டு காரி வலது கொண்ட காரி வட்டப்பட்டு காரி வலது கொண்ட காரி ஒட்டுமல காரி சோகுந்த காரி வட்டப்பட்டு என்ன அடிமுனி அம்மாவோ கண்ணில மையி பார்வத மையி பார்வத மையி நீ முன்னால போனா பின்னால நீ முன்னால போனா பின்னால அது மாத்திர ஒத்துக்கிறோம்மா அது மாத்திர ஒத்துக்கிறோம்மா நிறுத்துங்க உங்க பாட்டு. கட்ட புள்ள குட்டா புள்ள கருக மணி போட்ட புள்ள கட்ட புள்ள குட்டா புள்ள கருக மணி போட்ட புள்ள இந்த வயசை என்ன இந்த பாட்டு? ஆம்பளை வெளியில வரணும். எனக்கு தெரியாதா எனக்கு தெரியாதா ஏண்டா வைக்க போற நாய் தப்புல தானும் படுப்பான்ல தள்ளியும் படுப்பான்ல. எனக்கு தெரியாது வள்ளியாரு ஆம்பளை வள்ளியாரு எனக்கு தெரியாதா வள்ளியாரு வள்ளியாரு எனக்கு தெரியாதா வள்ளியாரு எனக்கு தெரியாதா என்ன பேரை பாத்துக்கல என்ன பேரை பாத்துக்கல ஏய், அப்படி ஓரமா திண்ணையில உட்காரு. இங்க வரியா இங்க வரியா இங்க வரியா மச்சத்தை சின்ன பிள்ளைல பார்த்த மச்சம் இங்க வாயா. வள்ளியா நான் சொல்றதை கேளியா? தெரியாதா ஐயோ நான் கட்டி குடிக்காதே எனக்கு சொல்றேன். சொல்றதை கேளியா? இப்படி சேலையை தூக்கி பாரு எம்புட்டு அகல கிடைக்கியா தொடையில மச்சான். பாரியா ஒரு தங்கச்சி எப்படி பேசணுமோ பேசு எனக்கு நல்லா தெரியும் வள்ளிதான் அப்படின்னு இப்ப வள்ளி எனக்கு தெரியும். தெரியுதா? சின்ன பிள்ளைல நாளைக்கேல லவக்கணு தூக்கி கிளுகிளுப்பி ஆட்டுவீங்கல்ல. ஞாபகம் பண்ணி சொல்லு எனக்கு தெரியுதா தெரியுது. என்ன ராத்திரி 12 மணிக்கு மேல நீங்க தானே வந்தீங்க. அது நான் இல்ல என்ன தெரியுதா தெரியும் உண்மையா சொல்லிடுறியா ஆறு கொடுத்து விட்டியே ஆறுன்னு சொல்லி விட்டியா? நீ சொல்லி முன்னே முன்னே அண்ணனா அப்படின்னா எனக்கு என்ன வேணும் தங்கச்சி தங்கச்சியா இந்த நீ சொன்னிய ஓ ஆளு ஓமா எனக்கு தங்கச்சியா எப்ப முக்கா மலை போன போய் அக்கான்னு சொன்ன கதையை எப்ப வாடா என் செல்லமே வாடா என் தங்கமே அடிக்காதடி அண்ணன் சொல்லி கட்டி இரியா இரியா தங்கச்சியா அண்ணனா புள்ள பறக்காத பேசாம போ. நம்ம குடும்ப கௌரவத்தை இரியா புத்திமதி சொல்லிக்கிறேன் புத்திமதி இப்படி சொல்லி யார் பாட்டுக்கல புத்திமதி சொல்லிக்கிறேன்யா அங்க எதுக்கு யாருக்க வாடா என் செல்லமே நம்ம குடும்ப கௌரவத்தை நீதாண்டா நான் அடிச்சா அப்புறம் செஞ்சா பேசாம போயிரு போடா. சரி ஏன் தங்கச்சி மாதிரி போல வச்சு கூப்பிடுப்பா அப்படியா அப்படியா சரி பாசமுள்ள பாண்டியரு பாசமுள்ள பாண்டியரு பாத்துக்கட்டும் பாவலரு உங்கள் கூட
செல்லக்குட்டி என்னனே என்னனே அலையிற விஷயம் என்னனே? நம்ம இடத்து யார் இருந்தாலும் நம்ம இனத்தவர், நம்ம இனத்தவரா? நல்ல குணத்தவர், நல்ல குணத்தவரா? கொஞ்சம் கணத்தவர். அப்படியா? இப்படி ஏங்கிட்ட சத்த நேரம் பேசு. சரிண்ணே, அவர் எதுக்கு வந்திருக்காரு? உன்னை பார்த்தா எனக்கு அப்படித்தான். உன்னைய பார்க்கும்போது எனக்கு 1000 ரூபாய்க்கு மழை வாங்கி அதை எதுக்கு நீ வந்திருக்காரு? மானை துரத்தி வந்திருக்கிறான். மானை தேடி வந்திருக்காரா? மானை துரத்தி வந்திருக்கிறான். ஆமா, மானை தேடி வந்திருக்காரு. அப்படித்தானே? யாரு என்னையா இருந்தாலும் பொம்பளை முன்ன பார்த்ததே இல்லையா? உன்னைய பாதுகாக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. இங்கிட்டு வாயா, என்னைய ஆகுனா பொம்பளை கிட்ட இப்படி அலையுற. இங்க வாப்பா, இங்க வாங்க. மானை தேடி வந்திருக்காரா? இந்த மைக்ல பேச மாட்டியாயா? இல்ல மானை தேடி வந்திருக்காரா? அப்படித்தானே? அவர் தேடி வந்து ரெண்டு பேரும் பாத்தீங்களா? ஏய், என்னையா நடக்குது? உங்க அண்ணன் எப்படி பாசமா பேச ஆத்தடி, எங்க அண்ணன் பாத ஏய் இங்க வேற பத்தி உனக்கு தெரியாம தெரிய 5 அடி அடியா சொல்றத கேளு. நாளை பத்தி இவளுக்கு தெரியாம தெரியும். 5 கற்பழிப்பு கேஸ் ஏற்கனவே இருக்கு. ஒழுக்கமா நடந்துக்க பாத்துக்க. ஆமா தங்கச்சி, அண்ணே மானை தேடி வந்திருக்காருல? ஆமாடா. அவர் தேடி வந்து ரெண்டு பேரும் பாத்தீங்களா? பார்க்கல நல்லா பார்க்கல இல்ல பார்க்கல இல்ல அப்ப வாங்க எல்லாம் வாங்க போகலாம். எல்லாரும் 4 பேர் உள்ள போயிட்டா ஊர்ல 1 ரூபா கொடுக்க மாட்டாங்க. சரி இருக்கட்டுமே. நீ இல்ல அவங்க தேடி வந்த மாதிரி நீங்க ரெண்டு பேரும் பார்க்கல. உங்க 2 பேத்துக்கு இங்க என்ன வேலை? என்ன உனக்கு பல்கான ஆள் கிடைச்சா எங்களை தள்ளி விடுறாங்க. சொல்லி வச்சுக்கிறாங்க. உங்க இங்க வாங்க. 2 பேரும் உள்ள போய் எதுக்கு உட்காந்து தேடும் திணிமாவி பண்ணீங்க. போயிட்டாரீங்களா? போயிட்டாரீங்களா? நல்லா பண்ணிங்க. தெரிய கேள்விப்பட்டு போயிட்டோம். வாடி 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 போதும். ஊருக்கு சொல்லி எல்லாத்தையும் சொல்லு. என்ன சொல்ல? போயிட்டு சொல்லு. என் நம்பர் யாருக்காவது வேணும்னா முத்துராஜிட்ட கேட்டுக்கங்க. நீதான் சொல்ல சொன்ன. போயிட்டு வரணும் நன்றி சொல்லு. நாடகத்துல போட்டதுக்கு நன்றி சொன்னா போன் நம்பரை சொல்லவா? இங்க வாங்க. பப்புடு போட்ட நீ சொல்ற, என்ன எதுக்குடா சொல்ல சொல்ற? நானா வந்தோனே எல்லார் பேரையும் சொன்னேன். நீதான் பொறுப்பாளரா? கேரளா உன்னை சொல்ல சொன்னதுக்கு என்ன செருப்பால பிய தொட்டு நானே அடிச்சுக்கிறான். அப்ப போயிட்டு நானே பாண்டியனே போயிட்டு வரணும். எல்லாரும் போயிட்டு வர நாதாரி கூட்டம் எங்க கூட்டம் சாமி. நீ போ, நாங்கெல்லாம் வரல. கொரத்தி வாடி அங்குப்பி இந்த கூட்டத்துல நான் பிறந்தேன் தப்பி. ஒரு கடையில குட்டி ஆட்டாதீங்க சொல்லி இருக்கீல்ல. போய்